பெண்மணியினுடைய உள்ளுக்குள்ளாக இருக்கக்கூடிய அகத்திலே இருக்கக்கூடிய பைன்னு சொன்னா அது கர்ப்பப்பை. அந்த கர்ப்பப்பைக்குள்ளாக குழந்தை என்பது வளரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு குழந்தை பாக்கியம் இருக்க வேண்டி இந்த பழமொழியை சொல்லுவார்கள். சட்டையிலிருந்து ஆப்பையில வரும்னு சொல்லிட்டு முருகப்பெருமானுக்கு மிகவும் பிரியமானது தெரியுமா? அந்த பஞ்சாமிர்தம் என்பதுதான். அந்த பஞ்சாமிர்தத்தினையே கூட நைவேத்தியமாக செய்யலாம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தா, சஷ்டி விரதம் எப்படி மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். முதல்ல சஷ்டி விரதம் என்பதை யார் யார் மேற்கொள்வார்கள்? சட்டியில இருந்தாதான் ஆப்பையில வரும் அப்படின்னு சொல்லுவார். சட்டியில இருந்து ஆப்பையில வரும்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, சஷ்டியிலே விரதம் இருந்தால் ஆப்பை, அதாவது அகப்பை, அகத்திலே இருக்கக்கூடிய, அகம் சொன்னா உள்ளுக்குள்ளாக, அந்த பெண்மணியினுடைய உள்ளுக்குள்ளாக இருக்கக்கூடிய அகத்திலே இருக்கக்கூடிய பைன்னு சொன்னா அது கர்ப்பப்பை. அந்த கர்ப்பப்பைக்குள்ளாக குழந்தை என்பது வளரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு குழந்தை பாக்கியம் இருக்க வேண்டி இந்த பழமொழியை சொல்லுவார்கள். சட்டியிலிருந்து ஆப்பையில வரும்னு சொல்லிட்டு அதைத்தான் சஷ்டியில் விரதம் இருந்தால் அகத்திற்குள்ளாக இருக்கக்கூடிய கர்ப்பப்பைக்குள்ளாக குழந்தை வளரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருப்பார். குழந்தை வரம் வேண்டுவோர் இந்த சஷ்டி விரதத்தினை மேற்கொள்ள வேண்டும் சொல்லிட்டு, குழந்தை பாக்கியத்திற்கு மட்டும் தானா அப்படின்னு சொல்லி பார்த்தா நிச்சயமாக இல்லை. சத்ருநாசனம்னு சொல்லுவா தெரியுமா? அந்த சத்ரு சம்ஹார மூர்த்தியாக அந்த திருச்செந்தூரிலே சுப்பிரமணிய சுவாமியானவர் காட்சி அளிப்பார். சத்ருநாசனம் சொன்னா எதிரிகள் அழிந்து விட வேண்டும் என்று பொருள் கிடையாது. எதிரிகளும் நல்லவர்களாக மாற வேண்டும். அந்த எதிரிகளால் நமக்கு தொல்லை என்பது இருக்கக்கூடாது. எதிரிகளும் நம்மோடு வந்து இணைந்து விட வேண்டும். எல்லோரும் நல்லவர்களாக இருக்க வேண்டும். எதிரியற்ற உலகம் வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த சஷ்டி விரதம் என்பதையும் மேற்கொள்வார்கள். இது போல எதிரிகளை வெல்வது அப்படிங்கிற ஒரு திறன் இருக்கு இல்லையா? அந்த எதிரிகளை வெல்லும் திறனை, எதிரின்னு சொன்னா நம்ம கண்ணுக்கு தெரிந்த மனித எதிரிகள் மட்டுமல்ல, கண்ணுக்கு தெரியாத எதிரிகள், இந்த கிருமிகள்லாம் இருக்கு இல்லையா, பாக்டீரியாஸ் இருக்கும், அதாவது நம்ம நோய்வாய்ப்படுறோம்னு வச்சுக்கோமே, அந்த நோயிலிருந்து விடுபட வேண்டும் என்று சொன்னாலும் சஷ்டி விரதத்தினை மேற்கொள்ளலாம். அதே மாதிரி கடன் பிரச்சனை ரொம்ப அதிகமா இருக்குன்னு சொன்னா அந்த கடன் தொல்லையிலிருந்து விடுபட வேண்டும் என்று சொன்னாலும் சஷ்டி விரதத்தினை மேற்கொள்ளலாம். சரி சார், சஷ்டி விரதத்தினை எப்படி இருப்பதுன்னு சொன்னா, இது ஏகாதசி விரதம் போல் நிர்ஜலமாக ஒரு நாள் முழுக்க தண்ணி கூட குடிக்காம பட்டினியாதான் கிடக்கணுங்கிற அவசியம் கிடையாது. காலையில எழுந்து ஸ்நானம் பண்ணிட்டு அந்த ஒரு பொழுது சாப்பிடாம இருந்தா போதும். ஒரு சில பேர் வந்து பகல் முழுக்கவே சாப்பிடாம இருந்து இரவு நேரத்துல மட்டும் இந்த பலகாரத்தை செய்வார்கள். இரவு நேரத்துல மட்டுமே ஒரு பலகாரம் சொல்லிட்டு ஏதோ ஒரு சின்னதா சிற்றுண்டியை மட்டும் அருந்தக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். இல்ல என்னால பகல் பொழுதுல என்னால இருக்க முடியாதுன்னு சொன்னா கூட இந்த காலை நேரத்துல மட்டும் அந்த சிற்றுண்டி, அந்த டிஃபனை தவிர்த்துட்டு காலைல எழுந்த உடனே ஸ்நானம் பண்ணிட்டு அந்த சரவணபவ, ஓம் சரவணபவ என்கின்ற அந்த 6 எழுத்து மந்திரத்தை தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கலாம். அல்லது முருகப்பெருமானுக்குரிய அந்த கந்த சஷ்டி கவசத்தை படிக்கலாம், வேல்மாறலை படிக்கலாம், ஸ்கந்தகுரு கவசத்தினை படிக்கலாம். முருகப்பெருமானுடைய சிந்தனையோடையே இருக்க வேண்டியது. வீட்டுல சின்னதா ஒரு வெள்ளி வேல் வாங்கி வச்சிருக்கோம்னு சொன்னா அந்த வெள்ளி வேலிற்கு அபிஷேகத்தினை செய்து, அபிஷேக ஆராதனைகளை செய்து, அதனை அலங்கரித்து வைத்து, அதனையே சுப்பிரமணிய சுவாமியாக நினைத்து வழிபட்டு வர வேண்டியது. வழிபட்டு முடிச்சுட்டு என்ன நைவேத்தியம் பண்ணலாம்னு சொன்னா, துவரைப்பொடி சாதத்தினை நைவேத்தியம் செய்யலாம். அல்லது மிளகு சாதம் சொல்லுவா தெரியுமா? இந்த மிளகு சாதத்தினையும் நைவேத்தியம் செய்யலாம். அதனை நைவேத்தியம் செய்து விட்டோம். சார் அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் வந்து ஒரு பேச்சுலரா இருக்கேன், எனக்கு வந்து மிளகு சாதமோ இல்ல துவரப்பொடி சாதமோ எல்லாம் எனக்கு பண்ண தெரியாதுன்னு நினைக்கிறவா என்ன பண்ணலாம்னு சொன்னா, முருகப்பெருமானுக்கு மிகவும் பிரியமானது தெரியுமா? அந்த பஞ்சாமிர்தம் என்பதுதான். அந்த பஞ்சாமிர்தத்தினையே கூட நைவேத்தியமாக செய்யலாம். சார் பஞ்சாமிர்தம்னா எல்லா பழத்தையும் ஆப்பிள், ஆரஞ்சு, சாத்துக்குடி இதெல்லாம் கிடையாது. பஞ்சாமிர்தம் என்று சொன்னால் அது 5 திணை கூழ் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவார். 5 திணை கூழ் அப்படின்னு சொன்னா, நம்முடைய திணை அப்படின்னு சொன்னா நம்முடைய தமிழகத்தை 5 பகுதிகளாக பிரித்திருப்பார்கள். எப்படி? குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலைன்னு பிரிச்சிருக்கா இல்லையா? இந்த குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை நிலங்களிலே அமிர்தமாகவே இந்த மக்களினுடைய உயிரை காக்கின்ற அமிர்தமாகவே விளையக்கூடிய பொருட்கள் என்னென்னு சொல்லி பார்த்தோம்னா, கிடைக்கக்கூடிய பொருட்கள் பார்த்தோம்னா தேன். குறிஞ்சி நிலத்திலிருந்து தேன், இந்த தேன், அதே மாதிரி வெல்லம், தேனோடு சிறிதளவுக்கு வெல்லம் கலந்துக்கணும். தேனு, வெல்லம், வாழைப்பழம், இதோடு பேரிச்சம்பழத்தையும் சேர்த்து கொள்ள வேண்டும். சிறிதளவு தேங்காயை துருவி அந்த தேங்காய் துருவலையும் சேர்த்து கொள்ள வேண்டும். மீண்டும் ஒரு முறை நினைவூட்டுகிறேன், பஞ்சாமிர்தம் சொன்ன இந்த 5 பொருட்கள் தான். என்ன? தேனாகட்டும், தேன், வெல்லம், வாழைப்பழம், சிறிதளவு தேங்காய் துருவல், தேங்காய் துருவலோடு கொஞ்சம் பேரிச்சம்பழத்தையும் கலந்து கொண்டு இந்த 5ஐயும் கலந்து இறைவனுக்கு நைவேத்தியம் செய்துவிட்டு
அதனையே பிரசாதமாக நீங்க உட்கொண்டு வரலாம். இப்படி சஷ்டி விரதத்தினை அழகாக எளிமையாகவே மேற்கொள்ள முடியும். அந்த பிரசாதத்தினை நீங்களும் உட்கொண்டு உங்களுக்கு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவாளுக்கும் இது நான் சஷ்டிக்காக சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணியிருக்கேன், இந்த பஞ்சாமிர்தம் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அவளுக்கும் கொடுக்கலாம். இப்படி கொடுக்கும் பொழுது என்ன பர்பஸ் நம்ம முன்ன வச்சிருக்கோமோ, எதை முன்னிறுத்து நாம் அந்த விரதத்தினை மேற்கொள்கிறோமோ அது நிச்சயமாக வெகு விரைவிலேயே நிறைவேறிவிடும். சஷ்டி விரதம் அப்படின்னு சொன்னாலே அது சுப்பிரமணிய சுவாமியை நினைத்து இருப்பதுதான். அந்த சுப்பிரமணியத்தின் மூலமாக, அந்த ஆறுமுகனின் மூலமாக, ஆறுமுகன் அப்படின்னு அந்த ஆறு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிறோம் இல்லையா, அதனாலதான் அந்த சஷ்டியை கொண்டு வந்து அங்க முக்கியத்துவம் வைக்கிறார். சஷ்டி அப்படின்னு சொன்னா சஷ்டமம் அப்படின்னு சொல்லி வரும் பொழுது அது 6வது எண்ணை குறிக்கும். அதனாலதான் இந்த 6வது திதியினை சஷ்டி திதி என்று சொல்லுவார்கள். அது வளர்பிறை சஷ்டி என்பது அதிகப்படியான பலன்களை தரும். தேய்பிரை சஷ்டி என்பது நம்முடைய துன்பங்கள் போவதற்காக தேய்பிரை சஷ்டியிலே விரதங்கள் இருக்க வேண்டும். ஒன்று கழிய வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய துன்பங்கள் விலக வேண்டும், சத்ருநாசனம், எதிரியை நாம் விலக்க வேண்டும், எதிரி என்பவர் காணாமல் போக வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய கடன் பிரச்சனை தீர வேண்டும் என்று சொன்னால், நோய் பிரச்சனைகள் எல்லாம் தீர வேண்டும் என்று சொன்னால் அதற்கு தேய்பிரை சஷ்டியிலே விரதம் இருக்க வேண்டும். நமக்கு ஏதோ ஒரு பொருள் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், அதாவது எனக்கு வெளியிலிருந்து கொஞ்சம் பணம் வர வேண்டி இருக்கு, நான் கடன் கொடுத்துருக்கேன், எனக்கு திரும்ப வரணும், அவன் வராம தராம ஏமாத்தின்னு இருக்கான்னு சொன்னா அவனாக கொண்டு வந்து பணத்தை நமக்கு தர வேண்டும், அதன் மூலமாக நாம் வளர்ச்சி பெற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு வளர்பிறை சஷ்டியிலும் அதே மாதிரிதான் நம்ம சொன்ன மாதிரி எனக்கு புத்திர சந்தானம் என்பது கிடைக்க வேண்டும், புத்திர பாக்கியம் என்பது கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் எனக்கு எது கிடைக்கணும்னு நான் நினைக்கிறோமோ அதற்கு வளர்பிறை சஷ்டியிலும் விரதம் இருந்து வருவது என்பது நல்லது. சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.